ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வரகரிசியை வச்சு புதினா சாதம் செய்யலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு குக்கரில் 1 கப் வரகரிசியை வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் தண்ணி, உப்பு, நெய் கொஞ்சம் சேர்த்து 5 விசில் வச்சு எடுத்துக்கணும். மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய், இஞ்சி, புளி, வெங்காயம், உப்பு சேர்த்து அரைச்சிட்டு அது கூட புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து ஹாஃப் லெமன் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். வரகரிசி 5 விசிலுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். புதினா சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடுகு, உளுந்தம்பருப்பு, முந்திரி, வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு புதினா பேஸ்ட்டை அது கூட சேர்த்து ஜாரை கழுவி தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போது பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். மின்ட் ரைஸுக்கு பச்சை பட்டாணி சேர்த்தா நல்லாயிருக்கும். திக்காக வரும்போது 2 ஸ்பூன் நெய், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வரகரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணால் டேஸ்டான புதினா வரகரிசி சாதம் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.